கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா 4ஆம் இடம் தாய். கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். மேசராசி நேயர்களே, வரக்கூடிய பராபவ வருடம் உங்கள் ராசிக்கு 2 லக்னம் விழுகிறது. உங்கள் ராசியிலே 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியனும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், சனி, நீச புதன். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு. இந்த மாதிரி தன்மையில் மேசராசிக்காரர்கள் சற்று கோபதாபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் சால சிறந்தது. ராசியாதிபதி ஏற்கனவே 12 போய் மறைஞ்சிட்டான். புத்திக்காரன் சொல்லக்கூடிய புதனும் நீசமாக போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காப்புல. அப்போ அவசரப்பட்டு தேவையில்லாத தவறுகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு வருத்தப்படுவதில் அர்த்தம் இல்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை உங்கள் ராசியின் பாதகாதிபதியாக சனி பகவான் வேறு பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு சற்று சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா அது அந்த பிரச்சனை வருவதற்கு உங்களுடைய கோபதாபங்கள் கூட காரணமாக இருக்கலாம். ஒரு பொறுமையற்ற தன்மையை கொண்டு போய் கொண்டிருக்கும், உங்களுக்கு சிந்திக்க விடாது. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அந்த சனி செவ்வாய் நேரடி பார்வை விழுகிறது. சனி செவ்வாய் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் பாதிக்கப்படும், ரெண்டும் சேர்ந்து பார்ப்பது. அப்போ என்ன, விபத்துக்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா 6ஆம் இடம் தான் ருண ரோக சத்ருஸ்தானம் நம்ம ஜோதிடத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ விபத்துக்கள் நடப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குன்னா சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவங்களா இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க. அவசரப்பட்டு வண்டிகளை எல்லாம் ஓவர்டேக் பண்ணாதீங்க. உங்கள் ராசியாதிபதியை செவ்வாய் குருவை பார்ப்பது ஒரு வகையில் நல்ல விஷயம். அதை குருமங்கள யோகம் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் ஒன்றுக்கு பார்த்தா தான் குருமங்கள யோகம் இருந்தாலும் செவ்வாய் குருவை பார்ப்பது நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறார். அப்போ அந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் என்ன, இந்த மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் நடப்பாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அப்போ அந்த திருமணத்தை பிரச்சனைச்சுன்னா ஐயா ஏற்கனவே விபத்துன்னு சொன்னார், திருமணங்கிறது ஒரு விபத்து மாதிரி ஆகிப்போச்சுன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அப்போது உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சுகஸ்தானத்தில் யார் மாந்தி இருக்கிறாப்புல, தாயின் உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். சந்திரன் பாதகஸ்தானத்தில் இருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏற்கனவே வேகமாக செயல்படக்கூடியவர்கள்னு. சந்திரன் வேறு இங்கே பாதகஸ்தானத்தில் இருப்போம்னா மனம் இஷ்டத்துக்கு அழகிக்க, நம்மால் முடியாததா நாம் செய்து காட்டலாம், நமக்கு தெரியும் என்று கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயே உங்களுடைய சிந்தனைகள் செல்லும். இதனால் நீங்கள் செய்யும் செயலுக்கு நீங்களே நியாயத்தை கற்பித்து கொண்டு இருப்பீர்கள். அது பட்ட பின்பு திருந்த வேண்டிய சொல்லை ஆகிவிடக்கூடாது. என்ன, இப்போ தீ சுடும் சொன்னால் தீயிடந்து ஒதுங்கி இருக்கணும். நான்
தொட்டு பார்த்து சுட்டுத்தான் தெரிஞ்சுப்பேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு. அப்போ ராகு வேற உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு உணர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே செவ்வாய் ஒரு தைரியசாலி அப்படிங்கிறனால வேகங்கள் அதிகமாக இருக்கும். உணர்ச்சி என்னால் முடியாது என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே வரும். காரணம் ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக மற்றும் 6ஆம் அதிபதியாக புதன் வந்து உங்கள் ராசிக்கு 12 போய் நீசமாகி உட்கார்ந்திருக்கார் புத பகவான். புதன்கிறது வந்து புத்திசாலித்தனத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த புத்திசாலித்தனம் செயல்படவில்லை என்று சொன்னால் விவேகம் அற்ற வீரம். எதுக்கு சவுத்தில் முட்டு, ஏன் முட்டணும்னு சிந்திக்கணும் இல்லையா? சிந்திக்கிறப்ப முட்டைத்தான் செய்வோம். முட்டின நம்ம தலை தான் நமக்கு அடிபடும், வலிக்கும், ரத்தம் வரும். அப்போ அந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை என்பது மக்கள் மத்தியில் பேரையும் புகழையும் கொடுக்குங்கிற சப்ஜெக்டை விட அவமானத்தை கொடுத்து விடும். அதையும் நாம் வந்து பார்க்கணுங்க. வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவானும் பார்ப்பதால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு நல்ல மருத்துவர் மூலமாகவோ ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மூலமாக இல்லை கொஞ்சம் நல்ல ஹோமங்கள் செய்து ஒரு நல்ல பண்டிதரை புரோகிதரை வைத்து ஹோமங்கள் செய்து சந்தான கோபால ஹோமங்கள் செய்து அதன் மூலம் புத்திரபாக்கியம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ்ங்கிற 2 தன்மையுமே உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு இருக்குது. சரி, அது மட்டுமா அப்படின்னு சொன்னால் அவங்க அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை, உங்கள் மன்னிக்கணும் பாக்கியஸ்தானத்தை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்கிறார். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வெள்ளங்கள் இருந்தால் எச்சரிக்கையுடன் நீங்கள் அந்த விஷயத்தை கையாள வேண்டும். இல்லைன்னா கையை விட்டு போயிடும். ஏன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாதகாதிபதி. மேசராசிக்கு 11ஆம் சனி பகவான் வந்து பாதகாதிபதி. அவன் பாதகாதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ வந்து அவர் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுத்து சண்டை சச்சரவுகள் இறங்க வேண்டாம். சற்று அமைதியை காத்தீர்களானால் அது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மனை விளைவுகளிலிருந்து உங்களை அது காப்பாற்றும். கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு தேவை. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. இளமை வேகம். என்கிட்ட காசு இருக்குன்னு நல்லா பார்த்துக்கிறேன், எத்தனை நாளைக்கு அந்த காசை வச்சு செய்ய முடியும்? அது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நீங்கள் கண்டிப்பாக சிக்க வேண்டியது இங்கு வரும். நெக்ஸ்ட் உங்கள் ராசியிலேயே வந்து சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சுக்கிரன் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பொருளை இந்த காதல் வயப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து எச்சரிக்கை உணர்வு தேவை. காதல் உணர்வுகளில் விழாதீர்கள். தேவையற்ற தொடர்புகளை துண்டித்து விடுங்கள். அது உங்களை ஏதாவது ஒரு நோயில் கொண்டு போய் சேர்த்துடும். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறான், நோய்களை கொண்டு சேர்த்து விடும். அதே மாதிரி 5ஆம் அதிபதியான புத்திர ஸ்தானாதிபதியாகிய சூரியனும் உங்கள் ராசியிலே இருப்பது, அதுவும் உச்சம் பெற்று இருப்பது, குழந்தைகள் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸில் போவாங்க. அவங்கள சைக்காலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். கோவப்படும்படி நடக்காதீங்க. சின்ன பசங்கள் வயசு பசங்களெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையினோட செயல்படணும். உங்கள் குழந்தைகளே உங்களால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். இது எல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுங்கிறது இந்த மேசராசிக்கு கடுமையாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாம் தீர்ந்து நீங்கள் நன்றாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களே. ஆனால் விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் எம்பெருமான் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று உங்கள் குடும்பத்தாரின் பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து வந்தீர்களேயானால் நிச்சயமாக இது போன்ற எதிர்மறை வினைகளிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.